வணக்கம், நான் டாக்டர் சிவராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெயினாக நம்ம பாடியில் இருக்கிற 5 பார்ட்டை பற்றி பேச போகிறோம். போனு, ஜாயிண்டு, மசில்ஸு, நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். போன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஹார்டான மெட்டீரியல் தான் போனுன்றது. இந்த போனோட ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் மெயினாக. நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போது ஹெட்ல இருக்கிற அந்த ஸ்கல் போன் நம்மளுக்கு பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம செஸ்ட்ல இருக்கிற ஸ்டெர்னம் போனு ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ சைடில் உள்ள ரிப்ஸ் வந்து நம்மளுக்கு லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் போன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுக்குது. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் ஒரு ஷேப்ல இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே போன் ஷேப் தான். ஒரு போன் சின்ன ஷேப் மாறினா கூட அவங்க பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ போனோட மெயினான ஃபங்க்ஷன் ஷேப் அண்ட் ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் போனு சேர்றதுக்கு பேர் ஜாயிண்ட்னு பேர். ஜாயிண்டோட வேலை மூமெண்ட். இது ரிஸ்ட் ஜாயிண்ட், இது எல்போ ஜாயிண்ட், இது ஷோல்டர் ஜாயிண்ட். ஒரு ஜாயிண்டோட மெயினான ஃபங்க்ஷன் வந்து மூமெண்ட். நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம நடக்கும்போது ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட் எல்லாம் வேலை பார்த்தா மட்டும் தான் நம்மளால வாக் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம பேச போகிறது வந்து மசில்ஸ். ஸோ மசில்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு போனை கவர் பண்ணிடுறது. ஒவ்வொரு மசில்ஸுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ ஒரு மசில்ஸுமே நம்ம பாடியில் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ கையை மடக்கிறதுக்கு ஒரு போன் ஒரு மசில் யூஸ் ஆகும். ஸோ கையை ஆப்போசிட்டில் மடக்கிறதுக்கு ஒரு மசில் யூஸ் ஆகும். ஸோ மசில்ஸ் தான் நம்மளுக்கு ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறதே மசில்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நர்வஸ். ஸோ நர்வஸோட ஆரிஜின் வந்து பிரெயின் தான். ஸோ பிரெயினில் இருக்கிற எல்லா நர்வ் வந்து பாடியில் டைரெக்டாக போய் கனெக்ட் ஆகாது. ஸோ நர்வோட ஆரிஜின் வந்து பிரெயின். ஸோ பிரெயினில் இருக்க நர்வ் எல்லாம் டைரெக்டாக ஸ்பைனல் கார்டாக கன்வெர்ட் ஆகி பாடி ஃபுல்லாக அப்படி நர்வ் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ நர்வஸோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாடியில் ஃபுல்லாகவே சென்சேஷனை கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே நர்வஸோட ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ ரத்த குழாய். இந்த ரத்த குழாய் அப்படின்றது நம்ம ஹார்ட்ல இருந்து ஆரிஜின் ஆகுது. பாடி ஃபுல்லாக பிளட்டை பம்ப் பண்ணுது. நம்ம பாடியில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறனால தான் நம்ம இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறோம். ஸோ அப்போ பிளட் வெசல்ஸோட மெயினான ஃபங்க்ஷன், பிளட் வெசல்ஸோட மெயினான ஃபங்க்ஷன் பாடி ஃபுல்லாக ரத்தத்தோட பாடி ஃபுல்லாக பிளட்டை பம்ப் பண்ணுறது தான் இந்த ஹார்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ.